மாட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு பேருங்கண்ணா. என்ன பேருங்க மாட்டுக்கு? பேர் வச்சிருப்போம். என்ன பேருங்க? பேர் அம்மு. இது பேர் அம்மா. இதுக்கு பேர் மல்லிகாங்களா? இதுக்கு பேர் மல்லிகா. அவர் கருப்பா இருக்கவருக்கு பேரு? அதுக்கு பேர் லூசா. லூசுன்னு வச்சுட்டாங்க. கெடாய் பேரு பத்திரகாளிங்க. பத்திரகாளியா? அது பயங்கரமான பேரா இருக்கு. சாமி கூட்டிட்டு. ஓஹோ, பண்ணாரிங்க. ஓ, பண்ணாரியா? ஆமா. என்னங்க பேர்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த உங்களுக்கு அமெரிக்கா தெரியுங்களா? அமெரிக்கா தெரியும். அங்கே வந்து இந்த மாதிரி தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட பொருட்களை வந்து அவங்களே போய் எடுத்துக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குங்க. சரி சரி. இதுக்கு எந்த மருந்து இல்லைங்கண்ணா. வேறு இயற்கை உரம் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? ஆமாங்க, மாட்டு சாணம் இதுதாங்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க விளைவித்த காய்கறியை வந்து இவங்களே வந்து ரோட்டு மேலே கடை போட்டு இவங்களே விற்பனையும் செய்கிறாங்க. இங்கே வந்து தக்காளி, வெங்காயம், மாங்காய், வாழைப்பழம், கீரைகள் இதெல்லாம் வந்து இவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு மருந்து கூட அடிக்காமல் ஃபுல்லாக இயற்கை முறையில் வந்து உற்பத்தி பண்ணி அவங்களே விற்பனை செய்கிறாங்க. இது வந்து நிறைய விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? மகேஸ்வரிங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம்னா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாழை, தக்காளிங்க மற்றும் காய்களை கொஞ்சம் கொஞ்சம் அளவெல்லாம் வச்சுருக்குறோம். கீரைகள், மாடு இதெல்லாம் இருக்குதுங்க. அப்படியே மாடு பால் கறக்குது. ஆமாம், நாங்கள் எங்களால் கறந்து சேல்ஸ் பண்ண முடியாது, ஆனால் ஆவின் குத்திடுவோம், சொசைட்டி குத்திடுவோம். சரி, நம்ம கடையில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது? தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், மாங்காய், அப்புறம் எண்ணெய் நாங்களே இது பண்ணுறோங்க. வாழைப்பூ, வாழைத்தண்டும் கூட எல்லாம் எதுக்குதோ எல்லாம் நாங்கள் அப்படியே வச்சுக்குவோங்க. காய் இந்த தொழில் எப்படி லாபகரமாக இருக்கும்? லாபகரம் எங்களுக்கு ஒரு 1500 2000 வந்தாலும் போதுங்கண்ணா. கஷ்டப்படுற காசு வந்தால் போதும். எவ்வளோ இடத்துல உற்பத்தி பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு ஏக்கரை எடுத்தோம்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 32 ஓசு இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்குவோங்க. மேக்ஸிமம் அந்த நாட்டு காய்கறி எருதுக்குதுங்க, எருதுலேயே நாங்கள் உழவு ஓட்டிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அதை பண்ணிக்குவோங்க. நாட்டு காய்கறி எல்லாம் பண்ணுறீங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம கடையில் வச்சு விற்பனை எல்லாம் போய்க்குங்க. இப்போ நீங்கள் கடையில் விற்பனை செஞ்சதுக்கு போக மீதி இருக்கிறது என்ன பண்ணுறீங்க? மீதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா. போயிருங்க, போயிடும், கடையிலே போயிடும். மேக்சிமம் ஊட்டி, நீலகிரி இவங்க தான் எல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க. இந்த ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க. இந்த தக்காளி வந்து எவ்வளவு இடத்துல போட்டிருக்கீங்க? தக்காளி வந்து இதுதான் பண்ணியிருக்குதுங்கண்ணா. மறிச்சு பாத்தீங்கன்னா அங்க முன்னாடி கொஞ்சம் பண்ணியிருக்குதுங்க, ஒரு 50 ஓஸ் அங்க கொஞ்சம் பண்ணியிருக்குதுங்க. அது செடி இந்த மாதிரி கட்டியாச்சு. ஒரு ஏக்கர் இருக்குங்களா? ஒரு ஏக்கர் ஒரு 30 சென்ட்டுங்க. 30 சென்ட்ல வந்து உற்பத்தி செய்யற தக்காளி வந்து நம்ம கடையிலே போய்க்கிங்கண்ணா. டெய்லி எடுத்தோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி வர அது பழுக்க வரக்கு சரியா இருக்குங்க. ஊட்டிக்காரங்க இங்க வந்து ஊட்டி நிறைய பேர் வருவாங்கண்ணா, நிறைய பேர் வருவாங்க. ஆஸ்துமதற்கு வேணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவாங்க. சரிங்க. இது எப்படிங்க ஆரம்பிச்சீங்க? இது வந்து முதல் லாக்டவுன்ங்கும் போது காய் 2 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க, கத்திரிக்காய் இதெல்லாம். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு இதுல வச்சு விற்கிறக்க ஆரம்பிச்சாங்க ரோட்ல. அது அப்படியே பண்ண கொஞ்சம் சேல்ஸ் ஆச்சு. தேங்காயெல்லாம் வச்சோம். மறுபடியே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளாம் பண்ணலான்னு அப்படியே வச்சோம். காரமடை, அன்னூர், மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி காயெல்லாம் கொண்டு போவாரு. அப்படியே பயிர்கள்லாம் பண்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு சேல்ஸ் ஆச்சுங்கண்ணா. இப்போ கடைனா ஒரு ஆள் வேலைக்கு போடணும் இல்லைங்க, நாங்களே நீங்களே பார்த்துக்கிறீங்க. சரி, பாப்பாங்க ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டாங்கன்னா நாங்களே பார்த்துக்கிறோம். காலைல எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? ஒரு 9, 10, 12 ஆயிருங்க. காலையில போஸ்ட் வரக்கு 12 ஆயிரும். எத்தனை மணிக்கு வரைக்கும் இருக்கும் கடை? 9, 9 வரைக்கும் இருக்கு. நைட் 9 மணி வரைக்கும். ஆமா. ரெண்டாவது ரோட்ல போறவங்க வரவங்க. அதுவாக இங்க கருப்பாங்கோல் நல்ல ஃபேமஸ்ங்க. அவரோட ஆசீர்வாதத்துல எல்லாமே கொஞ்சம் முன்னேற்றம் நல்லா இதாகுது. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் மாறுக்குட்டி. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் விளையிற காய்களை இதெல்லாம் இங்கே வச்சு வித்துட்டு இருக்கேன். விவசாயத்தோட என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விவசாயத்தோட அப்படியே ரியல் எஸ்டேட் பண்ணுவேன். சரி, இந்த கோழி இருக்குது, கோழிகளும் நாட்டு கோழிகளை மேயுது, அதுகளும் கேட்கறீங்க, அதுவும் விற்பனை பண்ணுவேன். எல்லாமே மாடு இருக்குது. மாடு கரை மாடு இருக்குது. பால் கறந்து இங்கேயே ஆறு. இப்போ நம்ம காய் வாங்குற கஸ்டமர் அண்ணா எனக்கு பால் வேணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அப்படியே கறந்து கொடுக்கும்.
ஆடு கோழி ஆடு வந்து அதிகமாக இல்லைங்க, கொஞ்சமாக தான். அது சாமிக்கு மட்டும் விடுவோம். அது மட்டும் இருந்தால் கோழி வச்சிருக்கிறோங்க. 6 நாட்டுக்கோழி கேட்டாலும் கொடுப்போம். நமக்கு வந்து இப்போ நமக்கு மாடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. மாடு வந்து தீவனம் நீங்களே உற்பத்தி பண்ணி? ஆமாங்க, மசால் பில்லு வச்சிருக்கிறோம் நாங்களே உற்பத்தி தோட்டத்துலேயே இருக்கு. வேற என்ன மாட்டுக்கு தீவனம்? மாட்டுக்கு தேவனம் இப்போ மாட்டுக்கு மசால் பில்லு இருக்குது, வரத்தட்டு, மஞ்சள் சோளத்தட்டு, அந்த சீசன் ஆடி மாதம் வச்சு அதை எடுத்து போர் போட்டு வச்சுக்குவோம். அப்புறம் மசால் பில்லு வச்சுட்டு அப்புறம் தேவனம் தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் வாங்கிட்டா போதும். சரிங்க. இப்போ நம்ம விளைவிச்ச பொருளை வந்து நாங்களே இங்கே விற்பனை செய்றீங்க. அன்னன்னைக்கு பொருள் அன்னைக்கே பத்தாதுங்க. நாங்கள் அளவா எப்படின்னா தக்காளி ஒரு 10 பாரு, இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒரு 10 பாரு, அளவா டெய்லி அளவா. ஆனால் டெய்லி விற்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்கோங்க. எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 4-5 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு இல்லை தான் கொண்டு கொடுப்போம். இந்த வண்டிகளுக்கு தான் இங்கே போட்டுவிடுவோம். நாங்கள் சந்தை தான் கொண்டு விற்றுட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் தான் இங்கே ரோட்டில் இந்த வண்டி போக்குவரத்து அதிகமானாலும் இங்கேயே வச்சு. இப்போ நம்ம மற்ற விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு குடும்பமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வீட்டுக்காரமா குழந்தைங்க? ஆமாம், எல்லாருமே சேர்ந்து. வேறு யாரும் வேலைக்கு? இல்லை அதை வந்து காய் பொறிக்கிறதுக்கு இந்த களை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. காய் பொறிச்சு கொடுக்குறதுக்கு ஆளுக்கு வருவாங்க. இருந்தாலும் நீங்களும் அது கொஞ்சமாக இருந்தால் நாங்களே எடுத்துக்குவோம். சரிங்க. எங்களால முடியாத வச்சுக்கு நாங்களும் கூட எடுப்போம். இப்போ வெளியில் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளே நேரடியாக விற்பனை செய்யறதுக்கும் லாபமாக இருக்குங்க. ஆனால் இது நல்ல லாபம். இது மார்க்கெட்டுக்கு கொடுக்கறதுக்குமே நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்க வேண்டாங்கன்னா, அவங்க எடுத்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா நம்ம 5 ரூபாய்க்கு விற்றா நம்ம கூலி கிடைக்கும். அது நமக்கு வண்டி வாடகை சுங்கம் எல்லாமே அதில் இல்லை. இது எல்லாமே நம்மளுக்கு வாடகை எதுவுமே இல்லை. டைரெக்டாக பொறிச்சு கொண்டு இங்கே முன்னாடியே வச்சு இங்கே எதுவும் உரம் இயற்கை உரத்துலேயே எல்லாத்தையும் வளர்க்குறீங்க? அண்ணா பாருங்கண்ணா, இந்த யூரின் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்குது அதில். அப்படிங்களா? அந்த மாட்டு யூரின் வந்து 6 மாசமா இருக்கு. அது ஸ்ப்ரேயும் பண்ணுவோம், ட்ரிப்லையும் விடுவோம். சரி. வேற அந்த ட்ரம்ல இருக்குது. ஓகே. தேர அதில் எடுத்துக்குவோம். சரி. போட்டு வெயில் காயா மூடி வச்சிருக்கோம். ட்ரம்ல இருந்தால் போதுமானதா? போதுமானது. அந்த ஆவி போவா மூடி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் சொட்டு நீர் தான் சொட்டு நீர் போட்டுக்கிறோம். கட்டி தண்ணி வெய்ய காலத்தில் கட்டி தண்ணி தக்காளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி தண்ணி விடுவோம், ட்ரிப்லையும் விடுவோம். சரி. இப்போ ரோடு ஓரத்தில் கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க. அது எப்படி ஆரம்பிச்சிங்க? அண்ணா முதல்ல எப்படிங்கன்னா, இந்த கத்திரி இருந்ததுங்கன்னா, கத்திரிக்காய் முதல்ல ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் பொறிக்கிறது பார்த்து அண்ணா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 கிலோ கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. அதுலேருந்து சரி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு நான் என்னங்கன்னா, சரி முன்னாடி கொண்டு வச்சா விற்க மாட்டாக்குது, அவ எடுத்து 6 ரூபா 7 ரூபா தானே கொடுக்க, நான் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 10 ரூபா 5 ரூபா இப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுலேயே என்னன்னா கத்திரிக்காய் விற்க, அப்புறம் தட்டைக்காய் விற்க, தக்காளி விற்க, அப்புறம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு ஒரு 4 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். செட்டு மாதிரி போட்டீங்க? முதல்ல கூரைச்சாலை மட்டும் தலையை போட்டிருந்தோங்க. அப்புறம் இப்போ எல்லாம் காய்கறி எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு கொண்டு வரக்கெல்லாம் இடைஞ்சல் இப்போ அங்கே செட்டு மாதிரியே போட்டு. வண்டி வச்சிருக்கீங்களா? மாடு நம்மகிட்ட காலம் இருக்கு? ஆனால் இருக்கு மேய்து. சரி. அது வண்டியெல்லாம் எதுக்கு பயன்படுத்து? அண்ணா நாங்கள் பண்ணாரி போவோங்கண்ணா. சரி. வேற எங்கள் கோயிலுக்கு போவோம். மேக்சிமம் பண்ணாரி குண்டத்துக்கு குண்டமிறங்க போவோம், எடுத்து போவோம். நாங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ச்சியாக அந்த குண்டத்தப்பா அங்கே கோயிலுக்கு போவோம். பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு? ஆமாம். கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அந்த வண்டி பயன்படுத்துறீங்க? வந்து இங்கே லோக்கல்லே அப்பப்போ எடுத்து வண்டி போட்டுவோம், ஓட்டுவோம். மாடுகளுக்கு ஒரு பயிற்சி விட்டு மாதிரி உழவு ஓட்டுவோம். பெரிய வண்டி கட்ட வண்டியும் இருக்குது, எல்லாம் இருக்கு. மண் வலிக்கிற வண்டி பெரிய வண்டி இருக்கு. மண் இப்படி மண் வேணாலும் ஒரு வண்டி வந்து கட்டுத்தாரிக்கு மண் வேணும், வேணாக்கா வருமா பில்லு எடுத்துட்டு வரோம்னா வண்டியில் போட்டு அந்த உழவுக்கு. ஆமாம், உழவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. பரவாயில்ல. நம்மகிட்ட டிராக்டர் கிடையாது. டிராக்டர் இல்லை, மாட்டேர் தான். அதுலேயே கலப்பையும் உள்ளே மாட்டிருக்கீங்க? கலப்பையை எடுத்து வச்சு கீழே இருந்து எடுத்து இது கொஞ்சம் செட்டு மாதிரி போடலான்னு சொல்லி போட்டு கலப்பை எடுத்துள்ள வச்சு. மழை பெஞ்சா நனையாத மாதிரி செட்டுக்குள்ளே நிப்பாட்டிங்க. இப்போ பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. பரவாயில்ல. பழைய ஜாமான ஒன்றும் கூட சேல் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே வச்சிருக்கேன். சூப்பர்ண்ணா. இது சக்கரை உடஞ்சி போச்சுன்னு சொல்லி அதை தூக்கி வச்சேன். அது கூட இரும்பு கேட்டால் அது கொடுக்க மாட்டேன்னு அப்படியே வச்சிருக்கேன். அது மண்ணானாலும் பரவாயில்ல, அது விற்கக்கூடாது. ரைட். அது கொடுத்தா அது கொண்டு டீ அடிச்சு போடுவாங்க. ஆமாம். அது அப்படியே தாழும் பரவாயில்ல, அது கொடுக்கூடாது. பரவாயில்ல. பழைய பொருள் எந்த பொருளும் கொடுக்க மாட்டேன். ரைட். கொடுத்தா ஒரு 5000 கொடுக்கலாம். கொண்டு தனித்தனி உடச்சி எல்லாம் வர வீணா போய். ஆமாம். அந்த 5000 வந்து சித்தம் கொடுத்து நம்ம செலவு பண்ணி போடுவோம்.
முதல்ல ஆனால் இது கிடைக்குமா? இப்போ கிடைக்காது. கிடைக்காது. இந்த வண்டி செய்ய மாட்டாங்க. 2 லட்சம் 1 லட்சம் ஒருக்கா நான் சுத்தம் நீட்டாக கழுவி பெயிண்ட் அடிச்சிருவேன். பழைய பொருள் அப்பா அம்மா இது பண்ணுங்க பொருளை எப்பாரத்துக்கு கொண்டு அதையே அழிக்கக்கூடாது. சூப்பர்ண்ணா. இவங்கள மாதிரி எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா அது வித்தாலும் 2000 ரூபாய்க்கு கேட்பாங்க. இரும்பு அந்த பட்டா அந்த இதெல்லாம் ஆனால் கொடுக்க மாட்டேன். அப்படியே இந்த பழைய பைக்கும் கூட ஆகாது. அப்படியே இல்லை சார். அழிக்கிறது சீக்கிரம் புக் பண்ணலன்னா ஆமாம் அது கிடைக்காதுன்னா செய்ய முடியாதுல்ல. ஆமாம். ஒரு 13 வருங்க. 13 அதை எடுத்து அங்கே போய் ஆமாம். அது இப்போ கண்ண மரத்தில் நான் 1 லட்சம் இப்போ சின்ன காலைக்கு வாங்கிட்டு பெரிய இடத்துல கொடுத்துட்டு சிறுசா வாங்க. சரி சரி. இது என்ன வண்டின்னு சொல்லுவாங்க? இது ரேக்லா ரேஸ் வண்டி. ரேக்லா வண்டி தான். இது அப்பா அம்மா காலத்தில் செஞ்சதா நீங்கள் செஞ்சதுங்களா? அது அப்பா வாங்க. அப்பா காலத்தில் செஞ்சது தான். இது கோயிலுக்கு போகிறதுக்கு உபயோகப்படுத்திக்க. இப்போ ஏதாச்சும் லோக்கலில் அந்த புது காளைகள்லாம் வாங்கினா பழக்குவோம். கோயிலுக்கு எப்படி இருந்தால் வருஷம் ஒருக்கா நீட்டாக இந்த வண்டியில் தான் போகும். ஓகே ஓகே. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குண்டத்தப்போ போகும். அது இது உங்களை மாதிரி நிறைய பேர் வண்டி இந்த மாதிரி வண்டியில் நிறைய அண்ணன் விட்டுருக்கு. இங்கேயே எங்கள் ஊர்லேயும் ஒரு 10-30 வண்டி இருக்குது. 30 வண்டி இருக்குது. 30 வண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து போவோம். சேர்ந்தா தான் போவீங்க. சரி. அந்த குண்டத்தப்போ நாங்கள் எல்லாருமே இந்த ஊருக்காரரு இந்த வண்டி எடுத்து வச்சுருக்கு எல்லாரும் போவோம். எருது விற்றுருந்தாலும் கூட அந்த கொண்டத்துக்கு போகிற அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எருது வாங்கி கொண்டம் போய் எருது கொண்டை மறக்கிட்டு வந்து மறுக்கா வித்தால் விற்று போட முடியும். நான் கொண்டை மறக்கிறதுக்கு போவோம். அப்பாரு 3-4 தலைமுறையாக கோயிலுக்கு போய் கொண்டை மறக்கிட்டு வந்துருக்கு. மாடு கொண்டை மறக்கு மாடு இருக்குமா? ஆமாம். அதுக்கு வேண்டியதான் மாடு இங்கிருந்து வண்டி மாடு அங்கே ஓட்டிட்டு போகிறோம். எப்படிங்கண்ணா அது? ஏன்னா நம்ம முன்னாடி போனால் அதுக்கு பின்னாடியே வரும் கொண்டத்துக்கு. ஆமாம், கொண்டத்துக்குள்ளே வந்து. ஆமாம் ஆமாம். இப்போ அதுக்கு வேண்டி இப்போ இங்கிருந்து அப்போ எதுக்கு போகிறாங்கன்னா மாடு கொண்டை மறக்கிறதுக்கு தான் போகிறோம். அது எங்கள் அப்பாரு நாங்கள் 3 தலைமுறையே 4 தலைமுறையே வண்டி போயிட்டு. சரி சரி. முதல்ல அந்த வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா காலத்தில் அந்த வண்டி போனாங்க. எங்கள் அப்பா இருக்கும் 2வது இந்த வண்டி வாங்கணும். இதில் போயிட்டு. சரிங்கண்ணா. நாட்டு சுரக்காய் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நாட்டு சுரக்காய் இப்போ பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. நீங்கள் எப்படி விதையெல்லாம் எப்படி இது பண்ணுறீங்க? எங்கள் மாமனார் முதலேருந்தே வச்சுருந்தாருங்க. சரிங்க. அது நாங்கள் அப்படியே உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் முன்னாடி பாப்பா இருந்தாங்களே. இல்லை ஊர் பேர் செங்காலி வளையம். செங்காலிப்பாளையம். ஒன்னிவளி கருப்பாங்கோயில். கடை வச்சு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 6 வருஷம் வச்சுருக்குறேங்க. 6 வருஷமா ஆச்சு. இந்த மாதிரி கடை வைக்கலாம் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதான் முதல்ல லாக்டவுனில் கத்திரிக்காய் போட்டிருந்தோம். சரிங்க. அப்போ வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்க வந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து ஒரு கட்டெல்லாம் வச்சு அதில் கொண்டு ரோட்டில் கொண்டு கொட்டி வச்சாப்பிள்ளைங்க. சரிங்க. அதில் எடுத்ததாங்க. இந்த லைனில் நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீட்டாக வச்சுருக்கீங்க. ஆமாங்க. ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா? இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஊட்டிக்காரங்க. ஊட்டிக்காரங்க தான். நாங்கள் போடலான்ட்டு கசாமசன் இருக்குங்க. சூப்பராக இருக்குமா? யாருக்காவது இந்த ஆர்கானிக் காய்கறி வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு பண்ணலாமா? பண்ணலாம். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். கான்டாக்ட் 99ங்க 651 624 32ங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க.